Hello, 10th standard state board Chalakutis. I hope everyone is doing good and good evening to everyone. So thank you so much. Start பண்றதுக்கு முன்னாடி ஒரு big thanks for achieving day 7 video வந்து ஒரு 50 plus video போயிருக்கு first time. So I am expecting the same support from you people. So before that, first congratulations to all these people, those who are on the screen. Haridharan, Darshan, Saravana Kumar and Karthika. இவங்க எல்லாருமே வந்து ஒரு வேல்யூபிளான கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்தந்த டே கீழே அவங்க நேம் போட்டு ஜஸ்ட் கம்ப்ளீட்டட்னு போட்டாலே போதும். அது எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஓகே இந்த 4 பசங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 பசங்க படித்தாலும் 40 பசங்க படித்தாலும் ஐ வில் பி மோர் ஹாப்பி when the numbers are getting increased. So continue supporting to our channel, continue learning more and more. உங்களுக்கே தெரியும், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே, இந்த நச்சினு 4 சம் சீரீஸ்ல வந்து we are focusing only on very very important questions தான். சில டாபிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், சில டாபிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஈவன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அந்த அளவுக்கு தான் நான் கொஞ்சம் இறங்கி லோவாக தான் எடுப்பேன். ஸோ மேக் ஷுர் புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி நம்ம டே 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ முடிச்சிருங்க. தெரிஞ்ச சம்மா இருந்தால் நோ ப்ராப்ளம், தெரியாத சம்மா இருந்தால் போட்டு பாருங்க. அட்லீஸ்ட் நான் என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ, இன்னிலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் சார் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. புதுசாக ஒரு நோட் இருந்ததுன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் இம்பார்ட்டன்ட் சீரீஸ் இந்த சீரீஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஓகே, ஐம் கிவிங் யூ கேரண்டி. இது எத்தனை நாள் போகும் எனக்கு தெரியல, பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சப்போர்ட் வாட் யூ ஆர் கிவிங் தான். இந்த சீரீஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வரீங்க. வென் ஐ எம் கம்ப்ளீட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஒரு 30 இல்லை 40 இல்லை 50 எவ்வளோ டேஸ் வேணால் போகலாம். பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஐ கேரண்டி தட் யூ கேன் மினிமம் ஸ்கோர் 80 மார்க் அவுட் ஆஃப் 100 இன் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். 80. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? கான்செப்ட் வைஸாக இருக்கட்டும், பிஒய்க்யூ பேஸாக இருக்கட்டும், இல்லை சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ் வைஸ் எல்லா இம்பார்ட்டன்ட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட் ஸ்டார்ட். ஐ ஹோப் யூ நோட்டிஸ்ட் வாட் இஸ் த டாபிக் வி ஹவ் கவர்ட். கீழே பாட்டமில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி. எஸ், ஆல்ரெடி நம்ம 5.1ல இருக்கிற 2 மார்க் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறது 5.2ல இருந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல ஆக்சுவலாக என்னதான் சார் இருக்கும்? ஏன்னா இப்போ சில ஸ்கூல்ஸ்ல வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி எடுக்காம இருக்கலாம். அதுக்கு நான் குயிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப குயிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்கம்மா. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் x1, y1 ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து x2, y2 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கான ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸ்லோப்னா எனக்கு பேர்லேயே தெரியுது, சாய்வு. இந்த சாய்வு எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, சாய்வு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு y2 மைனஸ் y1, அதாவது இந்த செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதை நம்ம டினோட் பண்ண போகிறது வந்து எம்ல டினோட் பண்ணுவோம். ஸோ குயிக்காக ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள், ஈஸி பிஸி. y2 minus y1 divided by x2 minus x1. In shortல எப்படி சொல்லுவாங்கன்னா ratio between the differences of y coordinates and x coordinates. ரேஷியோனா என்னது? டிவைடா. ஸோ ரேஷியோ பிட்வீன் தி y coordinates difference and x coordinate difference. ஸோ இதுதான் வந்து நமக்கு சாய்வுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நமக்கு இந்த பாயிண்ட் கொடுக்காம அவங்க ஆங்கிள் கொடுப்பாங்க. அந்த ஆங்கிள் வச்சு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது m equal to tan theta தான். m equal to tan theta. இது ரொம்ப ரேர் கேசஸ், ரொம்ப குட்டியாக. ஆக்சுவலாக பேசிக்காக நமக்கு ஆங்கிள் தான், அதுக்கப்புறமா தான் நமக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. பட் இதேமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு 2 முக்கியமான கண்டிஷன் படிக்க போகிறோம். ஆக்சுவலாக 3 படிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கொல்லினியர்னு கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி 5.1ல இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கொல்லினியர் கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? சூப்பர். இங்கேயும் நம்ம ஸ்லோப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொலினியராக இருந்ததுன்னா உங்களோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். m1 ஈக்குவல் டு m2. புரியுதா? கொலினியர். இப்போ அதாவது சப்போஸ் நாங்கள் ஏபின்னு வச்சோம்னா இது நடுவுலேயே ஒரு சீன் ஒரு இது போடுறேன். ஓகேவா? இப்போ ஏசியுடைய ஸ்லோப்பும் சிபியுடைய ஸ்லோப்பும் ஒன்றா தானே இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து கொலினியர் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கான ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதுவே உங்களுக்கு பேரலல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. பேரலல் 2 லைன் கொடுத்துட்டு அது மேலே இருக்கிற 2 பாயிண்ட் வந்து பேரலல் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அதுவுமே ஸ்லோப்பு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல நோட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லைன் இப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்களா? ரைட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு லைன் இப்படி இருக்கு, சரியா? ஸோ இது வந்து சம் PQன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பேரலா இன்னொரு லைன் போகுது. எப்படி? அதுக்கு பேரலா இன்னொரு லைன் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு RS 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க PQக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், RSக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ரெண்டும் பேரலல்.
பேரல்னா ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் பேரல். அண்ட் அகெயின் மூணாவது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பெர்பெண்டிகுலர். ஆப்வியஸ்லி நம்ம பேரல்னு படிக்கும்போது பெர்பெண்டிகுலரும் படிப்போம். இதுக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ரெண்டு ஸ்லோப், அதாவது இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கு சரிங்களா, இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ இது ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். விச் மீன்ஸ் வாட், அவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 90 டிகிரி வரும். அப்போ பெர்பெண்டிகுலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1. ஸோ இந்த மூணு கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த என்டையர் எக்ஸசைஸ் 5.2 முடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது மூணையும் வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதோட பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ரீசெண்டாக நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன், அங்கேயுமே ஒரு இது இருக்கும், ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டரே இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் மற்ற சாப்டர்ஸுடைய டிஜிட்டல் கைடுன்னு ஒன்று கொடுத்துருவேன். டிஜிட்டல் கைட்னா என்னன்னா ஒரு எக்ஸசைஸுடைய சொல்யூஷன்ஸ் இந்த பர்டிகுலர் சம்முக்கான வீடியோ நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் தேவை அப்படின்னா. அது போக இந்த நீங்கள் பார்க்குற இந்த நச்சின 4 சீரிஸ் உடைய பிடிஎஃப் எல்லாமே டே வைஸ், டே 1, டே 2, டே 3 நான் தனித்தனியாக அந்த லிங்க்கில் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை பேர் காப்பி பண்ண போகிறீங்கன்னு தெரியல, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் மேக் ஷுர் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் 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 லெட் த பாயிண்ட்ஸ் பி. 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, கொள்ளிருன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட ஸ்லோப்பு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஏபிசி கொடுக்கல, அதனால நான் ஏபின்னு எடுத்து போய் பேர் போட்டுக்கிறேன். லெட் பாயிண்ட்ஸ் பி, லெட் என் கூடவே எழுதிட்டு வந்துருங்கம்மா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் கூடவே அப்படியே நீங்கள் நோட்டை திறந்து வச்சுக்கிட்டு எழுதிட்டே வரணும். லெட் பாயிண்ட்ஸ் பி, ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன், சின்னு ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி. நான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா முதல்ல எழுதணும்ல, சரி ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை தனியாக எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் ஏதாவது மறந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓகேவா. ஸ்லோப் ஃபார்முலா டைரெக்டாகவே ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ ஸ்லோப்பு ஃபார்முலா எழுதி அழகாக ஒரு கட்டம் கட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஸ்லோப் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்க. 2 மைனஸ் ஆஃப் -4. நல்லா கவனிங்க, நான் 2 முறை மைனஸ் சொல்கிறேன் ஏன்னா அங்கே ஒரு -4 இருக்கு. ஸோ யூனிட் ரைட் 2 மைனஸ் ஆஃப் -4 டிவைடட் பை அடுத்து 7 மைனஸ் ஆஃப் -3, 7 மைனஸ் ஆஃப் -3. சிம்பிள்ஸை பி கேர்ஃபுல்மா சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 2 + 4 / 7 + 3. ஸோ இதை ஆட் பண்ணால் 6/10ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3/5ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? இப்போ இந்த கேள்வி வந்து நமக்கு வெரிஃபை கிடையாது. இந்த கேள்வி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஆன்சரை ஈக்குவலாக காட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது சொல்லுங்களா. புரியுதா? வெரிஃபை கொடுத்தா தான் நமக்கு ஒரு தலைவலி, மேபி வரலாம் வராமலேயும் போகலாம். பட் ஷோ தட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஸ்லோப்பு கொண்டு வந்தே ஆகணும் ஈக்குவலாக சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் பிக்கும் சிக்கும் 5 - 2 டைரக்டாக போடுங்க. 5 - 2 அடுத்து 12 - 7. 12 - இங்கே பாருங்க ஆன்சர் சேம் வந்துருச்சு, ஈஸி. சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படிதானே, எஸ்எம் எஸ்டபிள்யூ சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் முடிஞ்சு வச்சு, ரெண்டுமே ஈக்குவல் ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன ரிசல்ட் எழுதணும், ஹியர் ஸ்லோப் ஏபி is equal to slope BC. Therefore, A, B, C are collinear அப்படின்னு போட்டுட்டு hence provedன்னு போடணும். அவங்க வந்து so that question கேட்குறாங்கன்னா நம்ம hence provedன்ற ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும் கடைசியில். ஃபஸ்ட்டு சம்மு முடிச்சாச்சு ஓகேவா, ஃபஸ்ட்டு சம்மு முடிச்சாச்சு புரியுதா. ஸோ கொலினியர்னு கேட்டால் ஸ்லோப்பு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும், பேரலல் கேட்டால் ஸ்லோப் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும், பெர்பெண்டிகுலர்னு கேட்டால் ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் -1 வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த இப்போ நான் சொன்ன இந்த 3 கான்செப்ட்டுமே நான் கலந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 2 மார்க் 2 5 மார்க் கொண்டு வந்துருங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் 2 மார்க் பாருங்க, இதுவும் 2 மார்க் தான். கொஸ்டினை படிங்க, நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எந்த கொஸ்டின் எந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு கொஸ்டின் நான் எல்லாமே எக்ஸசைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், எக்ஸாம்பிள் கொண்டு வரலாமா சரிங்களா. எல்லாமே 5.2ல தான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்எம் போடலாமா, ட்ரை பண்ணலாமா. இங்க என்ன சொல்றாங்க, இது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டுத்தோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வருதுன்னு அர்த்தம் சரிங்களா.
அப்போ நீங்கள் இங்கே எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்லோப்பு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஃபார்முலாவை எழுதி அழகாக ஒரு பாக்ஸோ இல்லை ஏதாவது போட்டு வச்சுருங்க. பாக்ஸ் போடுங்க அழகாக. சரி, இது ஒன்று இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு? இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஏபின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஓகே, ஆர் டேக் இட் அஸ் m1 ஈக்குவல் டு, ஸோ 8 minus 6 டிவைடட் பை 4 minus of minus 2, 4 minus of minus 2. அப்போ என்ன ஆகும்? 2 by 4 minus of minus 2 will become 6. அப்போ உங்களுக்கு 1/3ன்னு வரும். புரியுதா? ஒரு ஸ்லோப்பு மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அண்டர்லைன் பண்ணிட்டுள்ள ப்ளூ கலரில், அந்த ஒரு ஸ்லோப் எனக்கு இப்போ கிடைச்சாச்சு. அடுத்த ஸ்லோப் என்னது? இவங்க ரெண்டு பேருக்குமான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமான ஸ்லோப் சம்திங் நான் சிடின்னு எடுத்துக்கிறேன், m2ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏபி மென்ஷன் பண்ணால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்லோப் m1 ஸ்லோப் m2 கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க, நாட் இஷ்யூ. இப்போ 24 minus 12, 24 minus 12 நல்லா கவனிங்க. மேலே கீழே மாற்றி போட்டுறாதீங்க. மேலே வந்து y கோஆர்டினேட்டு, கீழே வந்து x கோஆர்டினேட். ஃபார்முலா அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் தான் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் வரும், மறந்துடாதீங்க. அடுத்து எக்ஸ் மைனஸ் 8. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 12/x minus 8 கிடைக்கும். இது கிளியரா? இது கேள்வியில் கொடுத்தது. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேருடைய ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ given AB is perpendicular to CD. அப்போ எப்படி எழுதலாம்? m1 into m2 equal to -1 கொடுத்துருக்காங்க. இதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ண -1 தான் அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் -1. அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, என்ன வரும்? 1/3 into 12/x minus 8. இதுவும் இதே மல்டிப்ளை பண்ணால் -1. இப்போ நம்ம கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 3 4s ஆர் கேன்சல் பண்ணலாமா? 4/x minus 8. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது இந்த இடத்துல? கண்டினியூ ரைட்டிங். 4/x minus 8 equal to -1. புரியுதா? அப்போ -1 அது -4 வருமா? அப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா x minus 8 equal to -4ன்னு வரும். -8 இந்த பக்கம் போச்சுன்னா +8 ஆகிடும். அப்போ x equal to -4 + 8. அப்போ x உடைய வேல்யூ எனக்கு 4 தான் கிடைக்குது. இதோட இந்த சம்மும் முடிஞ்சது. புரிஞ்சதா? பாருங்க, செக் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பு கிளியராமா? என்ன வேகமாக எடுத்துக்கணும். அதாவது இந்த -8 இங்கே மல்டிப்ளை பண்ணாலோ, -1ன்றது நீங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்கே இருந்தாலும் அது மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ நான் -4ன்னு போட்டுக்கிறேன். x - 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். -8 அந்த பக்கம் தூக்கிட்டு போனீங்கன்னா +8 ஆகிடும். அப்போ -4 + 8 இஸ் நத்திங் பட் 8 - 4 தான். ஆன்சர் இஸ் 4. டன் ஆர் டன். 2 மார்க் முடிச்சிட்டோம். லைக் போட்டுக்கோங்க வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் போடாமல் பார்த்துட்டு லைக் போடுங்க. அடுத்து 2 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான 5.2ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்த சம் போயிடலாம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸசைஸ் 5.2ல 9th ரோமன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டினை படிங்க. இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தா போகுமா? இதுவும் சரி, அடுத்த சம்மும் சரி, கொஞ்சம் லென்த்தா போகும். இப்பயே சொல்லிடுறேன். ஆனா கான்செப்ட் வைஸ் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 3 பாயிண்ட்டும் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிங்களேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரியும். பட் நம்ம அதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? அவங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் பித்தாகரஸ் தியரம் சொல்றாங்க. ஓகேவா? நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. இப்போ ஐ எம் டிராயிங் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. இப்படி வரைகிறேன். ஓகே, அண்ட் ஐ எம் டிராயிங் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லைக் திஸ். இப்படி வரைகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஏபிசி ஏதோ ஒரு பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏபிசி இந்த ஒரு பாயிண்ட்ல எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏ இங்க இருக்கலாம், பி இங்க இருக்கலாம், சி இல்ல இந்த ஆர்டர் எங்க வேணா மாறி இருக்கலாம். பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எனி 2 லைன்ஸ் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்படிதானே? எனி 2 லைன்ஸ் உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குமா? அப்போ நமக்கு இந்த கான்செப்ட்ல ஸ்லோப்பை வச்சு நம்ம பெர்பெண்டிகுலர் எப்படி ப்ரூவ் பண்றோம்? மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். ஸோ அதை தான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இங்க ஒரு டைம் எழுதிக்கிறேன். ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு y2 minus y1 by x2 minus x1. இந்த சம்மில் நம்ம ஸ்லோப்பும் பயன்படுத்துவோம், டிஸ்டன்ஸும் பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த செஷன் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான செஷன். 5.2 நீங்கள் கரைச்சி குடிச்சிடலாம். இந்த 4 சம்மை வச்சு நீங்கள் 5.2 கரைச்சி குடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம இங்கே ஒரே சம்மில் 2 சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்?
ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். எம்னு போடுறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி எப்படி போடுவீங்க? -3 of -4 -3 of -4 2 -1 2 -1. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -3 + 4/1 which is 1 மட்டும் கிடைக்குது. எது? ஸ்லோப் ஆஃப் ஏபி கிடைக்குது. இப்போ அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி போடுறேன். சரிங்களா? பிக்கும் சிக்கும் -7 - of -3 -7 - of -3 divided by 4 - 2 வருது. ஸோ 4 - 2. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? -7 + 3/2 which is -4/2 -2ன்னு வருது. அடுத்து மூணாவது கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு எது ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு ஏபி பிசி கூட பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், இல்லை பிசி சிஏ பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், இல்லை சிஏ ஏபி எப்படி ஒன்றா இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லை. இந்த எக்ஸாம்பிள் நான் இங்கே சும்மா போட்டது ஏபிசி, அந்த இதே ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ எம் ஆஃப் ஏசி போடுறேன். நீங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சாலோ இல்லை சிஏ கண்டுபிடிச்சாலோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுவோம் அதே லாஜிக் தான். ஸோ சேம். அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? -7 - of -4 divided by 4 - 1. சரியா? 4 - 1. அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? -7 + 4/3 which is -3/3 which is equals to -1 which is equals to -1. இந்த மூணு ஸ்லோப்பு புரிஞ்சுதா பாருங்க. இப்போ எந்த ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு -1 வருது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்கிரீனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா -1 வருது. அப்போ நீங்க அதை எழுதணும். எப்படி எழுதணும்? Here slope of AB into slope of AC equal to -1. இல்லை அங்கே எழுதிட்டே எழுதுங்க. 1 × -1 -1. அப்போ நான் என்ன அர்த்தம்? AB is perpendicular to ACன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இந்த ஆர்டர் மாறுது. நான் எக்ஸாம்பிளில் கொடுத்த இந்த ஆர்டர் எனக்கு மாறுகிறது. ஏபியும் ஏசியும் தான். அப்போ நான் ஏவை இங்கே போட்டுட்டு இங்கே பி இங்கே சி போகிறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏபியும் ஏசியும் எனக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படி தானே? ஏபியும் ஏசியும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா எந்த வேர்டெக்ஸில் உங்களுக்கு 90 வரும்? காமனாக இருக்கிற பாயிண்ட், காமனாக இருக்கிற வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா என்ன? பாயிண்ட். அங்கே தான் உங்களுக்கு 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரெக்கார்ட் ஆகுதா? Therefore, triangle ABC is right angle triangle. Right angled triangle. ஓகே. இப்போதான் நம்ம பாதி கிணறு தாண்டி இருக்கோம். சொல்லுங்களா? என்ன சார் சொல்றீங்க? இவ்வளோ நேரம் போட்டுட்டு இப்போதான் பாதின்னு சொல்றீங்களா சார்? ஆமா, இது நான் 5 மார்க்குன்னு சொன்னேன்ல. எஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, we need to verify whether they satisfies Pythagoras theorem. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி தானே? அப்போ நம்ம வெரிஃபைலாம் கிடையாது, நம்ம ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை மறுபடியும் எழுதிக்கிறேன். ஏ வந்து உங்களுக்கு மைனஸ், இந்த பாயிண்ட் ஒரு டைம் எழுதிக்கிறேன், கீழே கண்டினியூ பண்ண போகிறேன். சரிங்களா? ஏ வந்து உங்களுக்கு 1, -4, பி வந்து உங்களுக்கு 2, -3, சி வந்து உங்களுக்கு 4, -7. இப்போ எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? பித்தாகரஸ் தியரம் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிள் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிசி ஸ்கொயர். இதுதான் உங்களுடைய பித்தாகரஸ் தியரம். அப்போ எனக்கு ஏபி ஏசி பிசி வேணும் யூசிங் யுவர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ரூட்டை மறந்துடாதீங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு பொட்டி போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்சுதா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நான் ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ப்ரூவ் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், லென்த் தான். ஆனால் கான்செப்ட் வைஸ் சிம்பிள் தான். இந்த கான்செப்ட்ல நம்ம ஸ்லோப் ஒரு பக்கம் பண்றோம், அதை வச்சு ரைட் ஆங்கிள் சொல்லிட்டோம். இப்போ டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ண போறோம். பார்ட் டு பார்ட் தான். நீங்க கஷ்டம் நினைக்காதீங்க. செல்லங்களா, திரும்ப சொல்றேன், ஒரு சம் வந்து பெருசா போகுதுன்னு நீங்க கஷ்டம் நினைக்காதீங்க. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கான்செப்ட் வைஸ் சின்னது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்லோப்பு தான். ஆஃப்டர் ஆல் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஆஃப்டர் ஆல் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நீங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும். டஃப் நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிங்க. ஏபி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 - 1 the whole square.
அடுத்து -3 -4 த ஹோல் ஸ்கொயர், அப்போ +4 ஆகிடும். ரூட் போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இது 1 ஸ்கொயர், இதுவும் 1 ஸ்கொயர் தான். ஸோ ஐ எம் கெட்டிங் √2 வருது. ரொம்ப சிம்பிளாக வருது. ஓகே ஃபைன். அடுத்து பிசி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 4 - 2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து -7 மைனஸ் ஆஃப் -3 வில் பிகம் +3. பொறுமையாகவே போடுங்க ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாகவே போடுங்க. நான் வேகமாக போடுறேன், நீங்கள் பாஸ் பண்ணுறது நீங்கள் போடுங்க சரிங்களா? 4 - 2 2 ஸ்கொயர், -7 + 3 -4 ஸ்கொயர். ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு? ரூட் எடுத்தால் 4 + 16 வரும், விச் இஸ் √20 கிடைக்கும். அடுத்து சிஏ. சிஏ இல்லை ஏசி ரெண்டும் ஒன்று தான்மா சரிங்களா? அதனால் வச்சுக்கோங்க. 4லேருந்து -1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 4 - 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து -7லேருந்து -4 மைனஸ் பண்ணுறேன். அப்போ -4 ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது என்ன ஆகும் உங்களுக்கு? 3 ஸ்கொயர் அண்ட் -3 ஸ்கொயர். இது 18 வரும். 9 9 18 வருமா? ஸோ √9 + 9 உங்களுக்கு √18. இப்போ தெரிஞ்சு போச்சு ஈஸியாக. இது வந்துச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் ஆட் பண்ணது வந்துச்சா? அப்படி தானே? அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஹியர் AB square plus AC square equal to √2 square plus √18 square. Root அதுவும் cancel ஆகிடும், which is nothing but what? √20 square. So both the side I am getting 20 equal to 20. Satisfies Pythagoras theorem. Satisfies Pythagoras theorem. Hence proved. Sum over. Fine. முடிச்சாச்சு. Is it easy? சார் இவ்வளோ பெருசாக போட்டு ஈஸின்னு சொல்கிறீங்களே சார். ஐ கெட் யுவர் மைண்ட் பாயிண்ட். பட் சிம்பிள் திங், திரும்ப சொல்கிறேன், கான்செப்ட் வைஸ் நமக்கு சின்ன சின்ன சம் தான். ஸ்லோப்பு டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். பட் நம்ம 3 தடவை போடுறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் கடைசி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் கடைசி கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். பட் கான்செப்ட் வைஸ் அதுவும் சிம்பிள் தான். இங்கே இந்த சம்மு வந்து உங்களுக்கு ஸ்லோப்பு வித்து டிஸ்டன்ஸ் இருந்ததா? அடுத்த சம்மு என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எஸ், சம் பாருங்கள். Read the question. Take your own time. Read the question. Yes. Okay. நான் டயக்ராம் போட்டுட்டேன், அதுக்கு தான் லிட்டில் டிலே. ஓகே ஃபைன். நான் இப்போ கவனிங்க, ஏபிசிடி அப்படின்ற ஒரு குவார்டர் லெட்டருடைய மிட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். அண்ட் தென் பேரலோகிராம்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் ப்ரூவ் பண்ணலாம்ல. பேரலல் அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போறேன். அப்போ போன சம் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்லோப் கான்செப்ட் வித் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ஸ் இருந்ததோ, இது உங்களுக்கு மிட் பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் வந்துடும் சரிங்களா? ஸோ அகைன் சொல்றேன், அகைன் யோசிங்களேன். கான்செப்ட் வைஸ் சின்னது, மிட் பாயிண்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 + x2/2, y1 + y2/2. சரியா? இப்போ ஒன்னொன்னா கண்டுபிடிங்க. சரி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அதாவது எது? டி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். ஸோ ஏபி என்னமா? ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் என்ன? -4 + 5 டிவைடட் பை 2. அடுத்து -2 - 1 டிவைடட் பை 2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2, -3/2 வருது. ஸோ இது வந்து டி உடைய கோஆர்டினேட். இது வந்து என்னது? டி உடைய கோஆர்டினேட்டு. அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறேன். இது வந்து இ உடைய கோஆர்டினேட். இது இந்த பிசி உடைய கோஆர்டினேட். நான் எடுக்கும்போது அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்லை நீங்க முன்னாடியே ஒரு லைன் எழுதணும்னா கூட எழுதுங்க. லெட் டி இ எஃப் ஜி பி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி பிசி சிடி டிஏ ரெஸ்பெக்டிவ்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு அது கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். பெட்டர் அது ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ சொல்கிறேன்ல, அப்புறம் எழுதிக்கோங்க சரிங்களா? இப்போ பிசி உடைய மிட் பாயிண்ட் டக்குன்னு கொஸ்டினை பார்த்து எழுதணும். 5 + 6 ஃபர்ஸ்ட் நம்பர் + ஃபர்ஸ்ட் நம்பர் பை 2, செகண்ட் நம்பர் + செகண்ட் நம்பர் பை 2. இதெல்லாம் டக்கு நீங்கள் போடணும் சரியா? 5 + 6 11, 11/2. 5 - 1 4/2, 2. ஸோ 2 முடிச்சாச்சு. அடுத்து எஃப் உடைய மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி, which is nothing but what? F உடைய மிட் பாயிண்ட் என்ன எழுதணும்? C-க்கும் D-க்கும் கண்டுபிடிங்க. 6 - 7/2 5 + 6/2ன்னு வருது. அப்போ இது வந்து உங்களுக்கு -1/2வும் 11/2வும் வருது. ஸோ எனக்கு 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து 4வது கண்டுபிடிங்க.
மிட் பாயிண்ட் ஆஃப் டிஏ, அதாவது உங்களுடைய ஜி. ஸோ டிக்கும் ஏக்கும் பாருங்க, -4 -7 டிவைடட் பை 2 -2 பிளஸ் டிவைடட் பை 2. ஸோ அப்போ உங்களுக்கு இது -11/2, 6 - 2 4 4/2 2ன்னு வருது. இப்போ நீங்க எழுதும்போது தெரியுது, நான் ஒரே கலர்ல எழுதியிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல எழுதியிருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல எழுதியிருக்கேன். ஏன் தெரியுமா? அவங்க தானே ஆப்போசிட் சைடு உங்களுக்கு. அப்போ அதோடைய ஸ்லோப் உங்களுக்கு ஈக்குவலா வரணும். அதோடைய ஸ்லோப் உங்களுக்கு ஈக்குவலா வரணும். புரியுதா? அதாவது நான் இப்போ இதை ஆட் பண்றேன்னா, இப்படி ஜாயின் பண்றேன்னா இதோடைய ஸ்லோப்பு ஈக்குவலா வரும், ஏன்னா பேரலல். சிமிலர்லி இதோடைய ஸ்லோப்பும் எனக்கு ஈக்குவலா வரணும், ஏன்னா இதுவுமே எனக்கு பேரலல். புரியுதா? இப்போ பாயிண்ட்டை மட்டும் தனியா எழுதிட்டு நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டி எழுதிக்கிறேன். டி உடைய பாயிண்ட்ஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு? 1/2, -3/2. இ உடைய பாயிண்ட் வந்து 11/2, 2. அடுத்து எஃப் உடைய பாயிண்ட் வந்து -2/2, 11/2. அடுத்து ஜி உடைய பாயிண்ட் வந்து -11/2, 2. ஸோ ஆர் மிட் பாயிண்ட்ஸ் எனக்கு இப்போ இது கிடைச்சாச்சு. இப்போ இதுதான் வந்து நான் என்னன்னு ப்ரூவ் பண்ண போறேன், பேரலோகிராம் ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ உங்களுடைய ஸ்லோப் ஃபார்முலா எழுதுங்க. ஸோ ஸ்லோப் உடைய ஃபார்முலா என்ன? y2 - y1/x2 - x1. ஃப்ராக்ஷன்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா போடுற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்லோப் ஆஃப் டிஇ கண்டுபிடிக்கிறேன். டிக்கும் இக்கும் ஸ்லோப். ஸோ 2 - -3/2 2 - -3/2 divided by 11/2 - 1/2 11/2 - 1/2. ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? 2 பிளஸ் வந்துருமா? அப்போ 2 2s are 4 4 plus 3/2ன்னு வரும். பை 11 - 2 என்ன? 10/2 வரும். ஸோ 2 and 2 கேன்சல் பண்ணிடலாம், எனக்கு இது 7/10ன்னு வருது. புரியுதா பாருங்க? டினாமினேட்டர் ரெண்டுமே டினாமினேட்டர் தான், நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? ரெண்டுமே டினாமினேட்டர் இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இப்போ அடுத்து ஸ்லோப் ஆஃப் இஎஃப் நீங்க ஆர்டராகவே கண்டுபிடிங்க, அப்புறம் கம்பேர் பண்ணும்போது அது ஈக்குவலா வந்துடும். நான் டிஇ கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து இஎஃப் கண்டுபிடிக்கிறேன். இஎஃப் 11/2 - 2 11/2 - 2 டிவைடட் பை -1/2 - 11/2 -1/2 - 11/2. அப்போ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 11 - 2 2s are 4 வருமா? ஸோ 4/2 ஹோல் டிவைடட் பை, இது ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷன் தானே, அப்போ எனக்கு -12/2ன்னு வருது. இந்த 2 and 2 கேன்சல். 11 - 4 எவ்வளோ? 7/-12. ஸோ நீங்க நார்மலாக எழுதும் போது -7/12. எப்பவுமே டினாமினேட்டர் நீங்க நெகட்டிவ்ல எழுதக்கூடாது. சரியா? எழுதவே கூடாது. இது கிளியர். ரெண்டு ஸ்லோப் முடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது ஸ்லோப் பாருங்க, எஃப்ஜி. ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி நான் வந்து நோட்ல இப்படி எழுதுறேன், நீங்க உங்க நோட்ல நீங்க 1/1 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் ஒரே லைன் எழுதுறேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நியூமரேட்டர்ல 2 - 11/2 எது? இவங்க ரெண்டு பேரும் 2 - 11/2 டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ -11/2 minus of -1/2 will become +1/2. புரியுதா? இங்க பாருங்க, -11/2 minus of -1/2 becomes plus. சரிங்களா? அப்போ மேல 4 - 11/2 இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்ல, அப்படிதான் பண்றேன். பை இது டினாமினேட்டர் சேம் தான். ஸோ -10/2ன்னு வரும். 2 and 2 கேன்சல் ஆச்சுன்னா இது எனக்கு -7/-10ன்னு வருது, which is equal to 7/10. எனக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்துட்டாங்க பாருங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்துட்டாங்களா? சூப்பரா. இதான் நமக்கு வேணும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? ஸ்லோப் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி கடைசியில் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுவும் -7/12ன்னு வரும். யாரு? எம் ஆஃப் ஜிக்கும் டிக்கும், ஜிடி. சரியா? ஜிடி. ஸோ இங்க இருந்து இங்க பண்ண போறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஜில இருந்து டிக்கு ஸ்லோப் பண்ணாலோ இல்ல டில இருந்து ஜிக்கு ஸ்லோப் பண்ணாலோ சேம் தான். ஓகேவா? ஸோ -3/2 - 2 -3/2 - 2 பை 1/2 minus of -11 will become +11. அப்போ இது எனக்கு -3 - 4/2 12/2 வரும். 2 and 2 போட்டு தள்ளீங்கன்னா அகைன் எனக்கு -7/12ன்னு வந்துடும். ஸோ ரிசல்ட் எழுதிக்கோங்க. Here slope of DE equal to slope of MG equal to 7/10 and slope of EF equal to slope of GD equal to -7/12. Therefore நான் என்ன சொல்லிடலாம்?
DE is parallel to FG and EF is parallel to GD. Therefore, DEFG is a parallelogram. உங்களுடைய சம்மை முடித்து விடுங்கள். Hence proved. இத்தோட இந்த சம்மும் ஓவர், வீடியோவும் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 20 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன்னு சொன்னேன். பட் நமக்கு சம்ம தகுந்து டைம் மாறும். இப்போ நம்ம அல்ஜீப்ராலாம் பார்க்கும்போது நான் ஒரு வீடியோலாம் 18 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன். பட் இது நமக்கு 20 to 25 மினிட்ஸ் அதிகமாகவே போகும். ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் தான். பட் நான் திரும்ப சொல்றேன், நம்ம இன்னைக்கு போட்ட 4 கொஸ்டினும் எக்ஸைஸ் 5.2ல இருந்து இருக்கு. உங்களுக்கு 5.2ல இருந்து 5 மார்க் கேட்கறாங்கன்னா இதை தாண்டி வேற கேட்கவே மாட்டாங்க. முக்கியமா நம்ம 3ஆவதா போட்ட அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சம்மு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஸ்லோப் வித் டிஸ்டன்ஸ் போட்டோம்ல, பித்தாகரஸ் தியரம் வெரிஃபிகேஷன், அந்த சம்மு முக்கியம். அப்படி இல்லைன்னா இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல கடைசி கொஸ்டின். ஆக்சுவலா இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் இருந்தது, பட் அதை வந்து புக்கை மாடிஃபை பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இது வந்து 13வது கொஸ்டின் புக்ல, அப்படிதானே? இந்த மேலே போட்டிருக்க பாருங்க 13. 14வது கொஸ்டினும் ஒன்று இருந்தது, அதை வந்து புக்கை மாடிஃபை பண்ணும்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த கொஸ்டினும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு முன்னே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பட் அதை நீங்கள் வந்து நம்ம சமச்சீர் வெப்சைட், மேக்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு சமச்சீர் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும் இன்னும். சரிங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் இந்த சம் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவ்வளோதான் நம்ம. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். மேக் ஷூர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோவை குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ல உங்க நேம் போட்டு டே 8 கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு டிக் மார்க்கோ இல்லை ஃபயரோ ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை. அண்ட் வேற சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன், என்னன்னு தெரியல. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை பை.